அரசு கல்லூரியாக மாற்ற வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். காலியான வகுப்பறையில் படம் எடுத்து ஆடிய பாம்பால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள நாகம்பட்டி கிராமத்தில் 33 ஏக்கர் பரப்பளவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மனோ உறுப்பு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் அப்பகுதியில் உள்ள விவசாயத்தை திரளாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கும் மேலாகி உள்ளதால் அங்குள்ள கட்டிடங்கள் முற்றிலுமாக பழுதடைந்து ஆங்காங்கே பெயர்ந்து விழும் நிலை உள்ளது. அது மட்டுமின்றி கல்லூரிக்குள் அடிக்கடி பாம்பு உள்ளிட்ட விஷச்சந்து பூச்சிகளும் வரும் சூழ்நிலை வருகிறது. மேலும் குடிநீர் வசதி, பேருந்து வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை நிலவி வருகிறது. எனவே இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேதமடைந்த கட்டிடங்களை புனரமைப்பு செய்ய வேண்டும். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும். பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் கல்லூரிக்குள் வராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி கல்லூரிக்குள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மாணவர்கள் போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கல்லூரி வகுப்பறைகள் ஒரு பாம்பு மற்றும் மற்றொரு விஷப்பாம்பு என 2 பாம்புகள் படம் எடுத்து ஆடி உள்ளது. வகுப்பறையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. உடனடியாக மாணவர்கள் ஒட்டப்பிடாரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வகுப்பறையின் சுவற்றின் இடையில் சிக்கியிருந்த 2 விஷப்பாம்புகளையும் லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து விஷப்பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அனைவருக்கும் போராட்ட வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களிலுமே மனோ உறுப்பு கல்லூரி 6 உறுப்பு கல்லூரி இருக்குது. இந்த 6 மனோ உறுப்பு கல்லூரியுமே எங்களுக்கு அரசு கல்லூரியாக மாற்றி தரணும். ஏன்னா இந்த கல்லூரி இருக்கிறதே நாகம்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான். நாங்கள் நம்பி இருக்கிறதே இந்த கல்லூரியை தான் நம்பி இருக்கிறோம். அப்படின்றப்போ இந்த கல்லூரியில் எங்களுக்கு போதிய அடிப்படை வசதியே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா பேருந்து வசதி. எங்களுக்கு காலேஜ் முடிகிற டைம் 3 மணி. ஆனால் எங்களுக்கு பஸ்ஸு வரது 4 மணிக்கு. நாங்கள் 1 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் புது டிரைவர்லாம் வந்தாங்கன்னா சில நேரம் அவங்க பாட்டு பஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த பஸ்ஸையும் விட்டுட்டு நாங்கள் 5 மணிக்கு தான் அதுக்கடுத்து பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப இந்த பேருந்து வசதி எங்களுக்கு ரொம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கழிப்பறை வசதி, அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வகுப்பறை எல்லாமே ரொம்ப பழைய கட்டிடங்களாக இருக்குது. ஒரு உயிர் பள்ளியை நம்ம கொடுத்து தான் இந்த அரசு கல்லூரியை மாற்றணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். எனவே அதுக்கு முன்னாடியுமே தயார் நிலையில் இந்த அரசு கல்லூரியாக எங்களுக்கு மாற்றி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். காலேஜ் கவர்மெண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதல் கோரிக்கை. கவர்மெண்ட் ஆக்குனா இங்கே இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடங்கள்லாம் புது கட்டிடங்கள் வரும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. நிறைய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு அட்மிஷன் போடலான்னு வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியூருக்கு பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி படிக்கிற லெவல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீஸும் எங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற மாதிரி கம்மியாக ஃபீஸ் இருந்தால் இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்க. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்லேயே 800 பேர் 1000 பேர்லாம் படித்தவங்க இருக்காங்க. படித்து இன்றைக்கி அரசு ஊழியர்களாக நிறைய இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த காலேஜ் மட்டும் இன்னும் பழமை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் எங்களுக்கு நிறைய பில்டிங் வேணும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. நாங்கள்